குருமார்களுக்கும் வணக்கம், மாணவர்களுக்கும் வணக்கம். காலையிலிருந்து ஐயா கூப்பிடாருன்னு பார்த்தேன். எனக்கு லக்கணாதிபதியும் சனிசாரம், சந்திரனு சனிசாரம். கூப்பிடவே இல்லை. பேசுறது பார்த்தாலும் நம்ம பேசலாம் நினச்சதே மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்களே, என்ன சமாச்சாரம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். முருகன் ஐயா பேசிக்கிட்டு இருந்தார்ல, நம்ம எப்பயுமே இந்த கட்டங்கிற சமாச்சாரம் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒன்று. காலப்புருஷ லக்கணப்படி அந்த ஒரு கட்டம் நமக்கு கொடுத்துட்டாங்க, மேச லக்கணம் கடகராசின்னு. நம்ம எந்த ராசி லக்கணத்தில் பிறந்தாலும் அதை பேஸ் பண்ணாதான் நம்ம எந்த பலனுமே எடுக்க முடியாது. அதை தான் ஐயா முருகன் ஐயா பண்ணார். இப்போ ஐயா சொல்லி சொன்ன சமாச்சாரம், காலையிலேருந்து பண்ண சமாச்சாரம் என்னன்னாரு ஐயா பண்ணது, அருள் பிரகாஷ் ஐயா அந்த லக்கணாதிபதி நம்ம பாவகத்தை வச்சு பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லை, அந்த கிரகநாதன் எங்கே உட்காந்துருக்கணும் அவரையும் வச்சு பலன் எடுத்தால் துல்லியமாக வருது. அதே மாதிரி அவருக்கு 5, அதுக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம், அந்த இடம் வலுவாக இருந்தால் அந்த கிரகம் இன்னைக்கு பிரச்சனை கொடுக்கறதா இருந்தால் கூட அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுக்குற காலகட்டத்தில் இருக்குது. நிறைய அனுபவங்கள் இருக்குது, ஆனால் பேசுகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்போ இதில் நான் சில பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன், மற்ற சமாச்சாரம் தான் பார்த்துக்கலாங்க. இப்போ இந்த ராசி கட்டம் போட்டிருக்காங்கல்ல, இந்த கட்டத்தில் இந்த கிரகங்கள் 9 கிரகங்களுக்கு ஒவ்வொரு கிரகம் ஒரு சாரம் கொடுத்துருக்கோம்ல. 9 கிரகம் இருக்கு இல்லைங்கய்யா, 12 கட்டம் 27 நட்சத்திரம். இதுதானே இப்போ கட்டம், காலப்புருஷ லக்கணமே இதுதானே. இதில் அந்த 9 கிரகங்கள் இருக்குல்ல, அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு நட்சத்திரம் சாரம் கொடுத்துருக்கோம்ல. எந்த கட்டங்கள் எந்த கிரகங்கள் சாரம் கொடுக்காத இருக்குதோ அந்த ஜாதகனுடைய தேடல் அதில் தான் இருக்கும். புரியுதுங்களா இல்லையா நான் சொல்கிறது? ஐயா இப்போ இந்த கட்டத்தில் 9 கிரகம் இருக்கு. இப்போ இங்கே சூரியன் இருந்தாரா, சூரியனுக்கு ஒரு சாரம். இதில் அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் 3 நட்சத்திரம் இருக்குமில்ல. இப்போ இங்கே சூரியன் இருந்தால் ஒன்று அஸ்வினியில் இருக்கணும், இல்லை பரணியில் இருக்கும், கிருத்திகள் இருக்கணும். இந்த 3 நட்சத்திரத்தில் எது ஒன்று இருக்கணும் இல்லை. இதே மாதிரி இந்த கட்டங்களில் 9 கிரகம் இருக்குமா, அந்த 9 கிரகங்களும் ஒவ்வொரு கிரகம் ஏதோ ஒரு சாரம் கொடுத்துருக்கணும் இல்லை. 1-2 கிரகங்கள் சாரம் கொடுக்காத இருக்கும். 1 பேஜ் ஒரு ஜாதகம் வச்சுருந்தா அப்படி எடுத்து பாருங்கள், நான் சொல்கிற சமாச்சாரம். இல்லை போட்டால் கூட ஒரு 5 நிமிஷம் அதை பண்ணிக்கலாம். எந்த கிரகங்கள் சாரம் கொடுக்காத இருக்கல. ஒரு கால் இப்போ சந்திரன் சாரம் கொடுக்கல அப்படின்னா, இவர் லக்கணம் மேச லக்கணத்தில் பிறந்திருக்காரு, இந்த சந்திரன் சாரம் கொடுக்கலைங்கிற காலகட்டமாக இருந்தால் அவர் என்ன இல்லைங்க. இப்போ எப்படி புரியுதுன்னா, ஒரு 1 பேஜ் யாருக்கிட்டையாவது இருக்குங்களா? 1 பேஜ் ஐயா ஒன்றும் இல்லைங்க. ஐயா என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ ரோகிணி அஸ்தம் திருவோணம் இது சந்திரனுடைய நட்சத்திரம். இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமுமே இல்லை, இருக்காது. அப்படின்னா என்ன பலன்னா, சந்திரன் யாருக்குமே சாரம் தரல. ஆகவே அவனுடைய தேடல் சந்திரன் காரகத்துவத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வர மாதிரி. அந்த ஒரு சந்திரன் எந்த கிரகத்துக்கும் சாரம் கொடுக்கலன்னா அவருடைய தேடல் மேச லக்கணமாக இருந்தால் தாய், வீடு, வண்டி, வாகனம் இதை பற்றி தான் அவர் தேடிக்கிட்டு இருப்பார். முழுமை அவர் அடையாது. அப்படி அவருக்கு முழுமை அடையணும்னா பல கஷ்டங்களை சந்திச்சு தான் ஆகணும். அது மாதிரி வேற யார் சாரம் கொடுக்கலைன்னாலும் அதே மாதிரி மற்ற கிரகங்களும் அப்படி சாரம் கொடுக்காத ஏதாவது 1-2 தான். இது எந்தெந்த பாவகம் பாதிக்கப்பட்டிருக்குதோ அந்த இடங்கள் அவருக்கு கிடைக்கிறது ரொம்ப சிரமம். இது ஒரு சமாச்சாரம். இப்போ பலன் எடுக்கிற கண்டிஷன், இப்போ எனக்கு கிட்டத்தட்ட எங்கள் அப்பா ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருந்தவர். ஆரம்ப காலத்திலேருந்து ஜாதகம் தான் எங்கள் அப்பா தொழில். என்ன பார்க்க சொன்னார், நான் வீட்டுகளில் படிக்கும்போது இருந்தபோது நமக்கு தான் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கொழுப்பில் எதுவும் பண்ணிக்கல. ஏன் திருமணத்துலேயும் ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த ஐயா எழுதி கொடுக்க சொன்னார், திருமணம்னு டேட்டே தெரியாது, பொண்டாட்டிக்கு பிறந்தனாலும் தெரியாது. ஏன்னா சம்சாரத்துக்கு ஜாதகம் இல்லை, அதனால் அதே எழுதலை. அந்த இதில் ரொம்ப பிரச்சனை அவஸ்தைப்பட்டு திருமணத்துக்காக பயங்கரமான போராட்டம் பண்ணி அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஏன் இவ்வளோ பிரச்சனைன்னு நானாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு அப்புறம் 2010 ஐயா முருகன் நானும் தான் நாமக்கல்ல ஐங்கரன் ஜோதிட பயிற்சி மல்லி ஆரம்பித்து 2வது வருஷம் போய் 2 பேரும் அங்கே படிச்சுக்கிட்டு இருந்தோம். அடிப்படை அங்கே நான் இருந்தேன், உயர்நிலை அங்கே தான் இருந்தேன். அப்புறம் ஐயா கிட்ட முருகன் வந்துட்டாப்புல, 2 பேரும் ஆரம்பம். அதிலிருந்து வந்த பின்னாடி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது இப்போ அப்படியே கொஞ்சம் பண்ணக்கூடிய காலகட்டம் ஆய்வுலாம் பயங்கரமாக பண்ணோம். இப்போ அதில் இந்த சமாச்சாரங்களாம் பேசினா நிறைய பேசலாம், நாள் கணக்கில். நம்ம டைம் இதுக்கு மட்டும் வரேன். இப்போ இது ஒன்று தெரியுதுங்களா, சாரம் கிடைக்காதது அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. இது ஒன்று. இப்போ கோச்சாரத்தில் கிரகங்கள் இருக்குல்ல, 100 ஜாதகம் கையில் கொடுத்தாலும் சரி, ஏன்னா எனக்கு ஒரு 15 வருஷமாக இதில் அனுபவம் உண்டு. இந்த காலகட்டத்தில் குரு, சனி, ராகு, கேது இவங்களை வச்சு மட்டும் 100 ஜாதகம் கொடுத்தாலும் கரெக்டாக பலன் சொல்ல முடியும். இந்த ஜாதகத்தில் இப்போ குரு பகவான் இங்கே இருக்கார், இப்போ சனி பகவான் இங்கே இருக்கார், இவர் பார்வை. குரு பகவான் இங்கே இருக்காரா, இவருடைய பார்வை. இதில் சனி பார்வை பிரச்சனை, குரு பார்வை சிறப்பு. ராகு எங்கே இருக்காரோ அங்கே
பேராசை, பெருநஷ்டம், பிரச்சனை இருக்குது, மருத்துவ செலவு இருக்கும், கேது இருக்கிறாரு தடை. இதை அப்படியே போட்டு நம்ம அந்த லைனில் பார்த்துக்கிட்டு வந்தோமாவே ஜாதகம் எவ்வளோ பண்ணாலும் இன்றைக்கி அவங்க எதிர்பார்க்குறது எதுக்கு வராங்களோ அது கிடைச்சிரும். அவங்க என்ன கேள்வி கேட்க வராங்களோ அது. இதுலேயே வயதோட்டங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. இதே இதில் வயதோட்டங்கிற ஒரு முறை இருக்குது. அந்த வயதோட்ட முறையில் இப்போ ஒரு ஜாதகம் இருக்குன்னா இவருக்கு வயசு ஒரு 50 வயசுன்னு வச்சுங்க. 4 இப்போ விருச்சிக ராசியில் பிறந்திருக்காரு. 4 48, 49, 50. 50னா 2ஆம் இடங்களா? இந்த டைமில் இவருடைய எண்ணங்கள் இந்த வருஷத்தில் எது இருக்கும்னா இந்த 2ஆம் இடத்தினுடைய காரகத்துவம், 2ஆம் இடத்துடைய கிரகம் என்ன இருக்குதோ அதை தேடி தான் அவர் போயிட்டுருப்பார். இந்த வருஷம் முழுசும் இதுதான் அவருக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இவர் கேள்வியே தான் இருக்கும். 100க்கு 90% போட்டு ஆய்வு பண்ணி பாருங்கள். வயதோட்டங்கிறதுல உங்கள் ஜாதகத்தை போடுங்க. உங்களுக்கு இன்றைக்கி எத்தனை வயசோ லக்கணத்துலேருந்து அப்படியே 12 கட்ட முடிஞ்சுன்னா அடுத்து 1 இருந்து ஆரம்பிக்கல. 2 12 24 3 12 36 எண்ணுங்க. எந்த கட்டத்தில் நிற்கிதோ அதுதான் அவருடைய கேள்வியாக இருக்கும். அப்படி விட்டு ஒரு கால் மிஸ் ஆச்சுன்னா அதுக்கு 5 9 பாருங்கள், 99% அதுதான் அவருடைய கேள்வி. போட்டு ஆய்வு பண்ணி பாருங்கள். இது பூரா இந்த சமாச்சாரம். அடுத்தது இப்போ திசைக்கு வருஷம் கொடுத்துருக்காங்கல்ல, ஒவ்வொரு காலகட்டமும் திசைக்கு. நானும் இது சாதாரண இல்லைங்க, பைத்தியம் முடிச்சு மண்டைக்கு ஸ்கேன் போட்டு ஆய்வு பண்ணி இதெல்லாம் நிறைய தெரிஞ்சு பைத்தியம் மட்டும்தான் எனக்கு பிடிக்கல. அவ்வளோ ஆய்வு போனேன். இப்போ என் சின்னமவன் ஐயா கிட்டலாம் நீ படிக்கவே வரல, ஆனால் என் கூட சப்போர்ட்டாக 1 வருஷம் இருந்தான். இன்றைக்கி அவன் பண்ணதுனால தான் நான் பேசுகிறதே இல்லைங்க. இப்படி மேடை ஏறி பேசி பழக்கமே இல்லை. இப்போ ஐயா கூட தெரியும், எனக்கு கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஐயா கூட இருக்கிறேன். எங்கேயாவது பேசியிருக்கான்னு கேட்டு பாருங்கள், பேசுனதே இல்லை. ஆனால் பேசணுங்கிற காலகட்டம்னா எனக்கு 57. இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு தெரிஞ்சுக்கிறது இவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டோமில்ல, கொஞ்சமாக தெரியப்படுத்தணுமில்ல. அதுக்காக இப்போ எல்லா ஜாதகத்துலேயும் கிரக சேர்க்கை இருக்கும். சப்போஸ் இப்போ செவ்வாயினா மங்களகாரகனா, செவ்வாய் பகவான் மங்களகாரகன், கூட சனி சேர்ந்துருக்காரு. செவ்வாய் வருஷம் என்ன? சனிக்கு 27க்கு முன்னே நடக்கிற கல்யாணம் ஒன்று காதல் கல்யாணமாக இருக்கும், இல்லைன்னா அந்த கல்யாணம் சிறப்பு வராது. கல்யாணம் பண்ணாலும் சிறப்பாக அவங்க இருக்க மாட்டாங்க. 27க்கு மேலே தான் அவங்களுக்கு கல்யாணம். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? ஆமாம், ஒவ்வொரு கிரகத்துக்கு வயசு. இது மட்டும் இல்லை, இப்போ ஒரு லக்கணத்து ஏதோ ஒரு லக்கணம் பிறந்திருக்கான்னு வச்சுங்க. இப்போ மிதன் லக்கணத்தில் ஒரு ஆள் பிறந்திருக்காப்புல, இவருக்கு 10ஆம் இடம் எது வரும்? குரு. நிறைய பேர் உங்களை கேள்வி கேட்பாங்க, என் பையன் வேலையே செய்ய மாட்டேங்கிற, வயசு 30 ஆகி போச்சு, இன்னும் எந்த வேலையுமே இல்லை, எப்போ தான்ப்பா வேலை செய்வான்பா. ஒன்றும் யோசிக்காதீங்க. இது வயசு என்ன? புதன். குரு மொத்தம் 33க்கு மேலே உன் பையன் அம்சமாக வேலை செய்வான்னு சொல்லுங்க, நடக்கும். சொல்கிறது புரியுதுங்களா இல்லையா? ஓரளவுக்கு 90% இது வேலை செய்யுது, பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்போ நான் ஜாதகம் கேட்டால் ஐயா முருகனுக்கு தெரியும், நான் ஐயா கூட அவ்வளோ கான்டாக்ட் இல்லை, முருகையா கூட தான் இருக்கிறேன். சும்மா அப்பப்போ பேசிக்கிட்டு இருப்போம். ரொம்ப பிரச்சனை எங்கேயாவது அவசரமான கோயில் பூசாரி, பால் செக்ரட்டரியாக இருக்கேன், தறி வீட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. டைம் ரொம்ப கம்மி. ரொம்ப டென்ஷனில் ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னு வச்சுக்க, 5 நிமிஷம் உட்காந்து ஜாதகத்தில் திசாபத்தி போட மாட்டேன், அப்படியே பலன்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஏன் மாவன் ஆய்வு பண்ணிட்டுருக்கான், திசாபத்தி வச்சு ஆய்வு பண்ணுவான், கோச்சாரம், கிரக வழி பல வகையில் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறான் மாவன். இன்னைக்கு அவன் தான் என்னப்பா நேற்று பார்த்த திசாபத்திக்கு வந்த, இன்றைக்கி என்னன்னா எதுவுமே வாங்கி பார்த்து உன் வாக்கில் சொல்லிக்கிட்டு இருக்கேம்மா, ஆனால் பலன் கரெக்டாக தான் இருக்கும். எப்படிம்மா கண்ணு, இதெல்லாம் பின்னாடி கொஞ்சம் நாள் கழிச்சு தெரியும்பா, இப்போ அவசரப்பட்டால் தெரியாதுப்பா அம்மா. இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஆய்வு இருக்குது. இந்த கட்டத்தில் இப்போ நான் ஐயா கூட வந்தேன்ல, இங்கே வரும்போது 2வது மாதம் பேசணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அதான் ரொம்ப நாள் தேடி இருந்து ஒன்று கிடைச்சிது. அன்னைக்கு என்னென்னு கூட கேட்டீங்க, அந்த வயதோட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது. இந்த கட்டத்தில் எல்லாம் அடுக்கிறாங்கல்ல நட்சத்திரம், அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்று இப்படி வரிசையாக போயிட்டுருக்குல்ல. இப்போ நமக்கு எது எப்போ நடக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அமைப்பு இருக்கும்போது, இப்போ சுக்கிர திசை, இப்போ மேச லக்கணம் 7ஆம் வீட்டு சுக்கிரன், திருமணம் எப்போன்னு கேட்போம்னா சுக்கிர திசையில் சுக்கிரனை பார்க்குற வீடு, அதுக்கு சாரம் கொடுத்தீங்களும் பார்ப்போம். அது இப்போதைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு வராது. அப்போ 10 வருஷம் கல்யாணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இதுக்காக ஒரு ஆய்வு பண்ணிட்டு தலைவிட்டு இருந்தோம். அன்னைக்கு ஐயா 2வது மாதம் சொன்ன ஒரு சின்ன கருத்து, அன்னைக்கு கிடைச்ச கருத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அது நல்லா தான் இருக்குது. சுக்கிரன் நட்சத்திரம் மேசல் ஒன்று இருக்கா, பரணி. சிம்மத்தில் பூரம், தனுசில் சுக்கிர தரிசனம் நடந்தால் இதோட இது கான்டாக்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு அந்த டைமில் திருமணம் நடக்குது. செக் பண்ணி பாருங்கள். இல்லை நடக்குதுங்க, இது பூராமே இல்லைங்க. இப்போ ஐயா சொன்னார்ல, இது அந்த 2வது மாதம் ஐயா சொன்னது அன்னைக்கு கிடைச்சது. அதை தான் அன்னைக்கு சொன்னேன் ஐயா கிட்டையும். ஐயா எனக்கு ஒன்று கிடைச்சதுன்னு சொன்னேன். என்ன கிடைச்சது ஆனால் விளக்கமாக சொல்ல தெரியல. இப்போ கூட மேடை ஏறி எனக்கு பேச்சு பழக்கம் இல்லைங்க, இவ்வளவு காலத்தில் இல்லை. இப்பயும் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு, நம்மளது எப்படின்னா எளிமைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் உருட்டிக்கிட்டு போகிறதே இல்லை. வாங்க எப்படிங்க
எது சொல்லுங்க இல்லைங்க. இப்போ ஏதோ ஒரு லக்கணம் இப்போ மேசன் வச்சுங்க. இப்போ 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன். நம்ம திருமணத்துக்கு என்ன சொல்ல, லக்கணத்தோட எந்த கிரகம் சம்மந்தப்பட்டாலும் அது கிடைச்சே தீர். லக்கணத்துக்கு அது நீச்சமான கிரகமாக இருந்தால் கூட இந்த கிரகத்தோட லக்கணம் சம்மந்தப்பட்டுட்டா அது முழுசும் ஜாதகனுக்கு கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இப்போ லக்னம் மேசம், 7 சுக்கிரன், சுக்கிர திசையில் திருமணம்னு சொல்கிறான். அவருக்கு நடக்கிறது வேற ஒரு இப்போ அஸ்வினி கேது திசை முடிஞ்சு சுக்கிரன் முடிஞ்சுன்னு வச்சுக்கோ. 20-21 கல்யாணம் திசை முடிஞ்சு போச்சு. பின்னாடி அவருக்கு எப்போ கல்யாணம்னு கேட்பாங்கல்ல, எப்போ கல்யாணம்னு ஒன்று கேட்பாங்கல்ல. கேட்கும்போது நம்ம சொல்லணுமா? சொல்லும் போது ஒன்று அந்த கிரகத்தை ஏதோ ஒரு கிரகம் பார்க்கணும். இல்லை அந்த கிரகம் எதுக்காவது சாரம் கொடுத்துருக்கணும். இல்லை எதுவும் சாரமும் கொடுக்கல, எதுவும் பார்க்கல, அப்புறம் கல்யாணமே இல்லைன்னு சொல்லலாமா? அதுக்கு தான் ஐயாக்கிட்ட 2வது மாதம் வரும்போது நான் கற்றுக்கிட்டேன்னு சொன்னல ஒன்று. அது அன்னையிலிருந்து பார்த்துக்கிட்டு செட் ஆகி கரெக்டாக தான் வருது. சுக்கிரன் நட்சத்திரம் எங்கெங்கே இருக்குதோ அந்த வீடு அது செயல்படும். அந்த சுக்கிர திசை ஒவ்வொரு இதுலேயும் சுக்கிர புத்தி வருதுங்கள, திசை வராது. ஆனால் சூரிய திசையில் சுக்கிர புத்தி வரும், சந்திர திசையில் வரலாம். அந்த டைம் அந்த லைன் எங்கே அந்த நட்சத்திரம் இருக்குதோ அந்த வீடு அது செயல்படுது, செட் ஆகுது. முயற்சி பண்ணி பாருங்கள். நான் சும்மா இதெல்லாம் என்னுடைய ஆய்வு, நாங்களாம் பண்ணிக்கிட்டது. இது சாதாரணமாக இல்லை. இது எடுக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 வகையில் நான் ஜாதகத்தை ஆய்வு பண்ணுவேன். சாதாரணமாக திசா புத்தி கிரக சேர்க்கை இருக்குங்கள, இந்த கிரக சேர்க்கை வச்சே பலன் சொல்லலாம். இந்த வயசு அதே மாதிரி தான். தொழிலுக்கு இது இப்போ சொன்னல, இது என்ன பார்த்தா இப்போ நான் சிம்பிளாக சொல்லிருக்கிறேன். இப்போ அடுத்த மாதம் வரத்துக்குள்ள ஒவ்வொன்றும் ஆய்வு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப விசித்திரம். ஆனால் ஜோதிடம் ரொம்ப ஈஸி, ரொம்ப எளிமை. கற்றுக்கிட்டா உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் சும்மா பேருக்கு கற்றுக்கிறேன்னா ஆகாது. பேருக்கு கற்றுக்கிறேன்னா வேலைக்கு ஆகாது. இப்போல்லாம் டீ குடிச்சிட்டு இருந்தீங்களா, தூக்கமாக இருக்கிறது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்கிற சமாச்சாரம் முருகன் நான் ஐயாவுக்கு தெரிய இருக்கணும். மொதல் மாதம் என்ன முருகன் வர சொன்னது அதுக்கு தான். டிக்கெட் வாங்காத உட்காந்துட்டு வண்டியில் போயிட்டோம். மாதம் அங்கே நாமக்கல்லில் படிக்கும்போது கண்டபடி கண்டக்டி பேசினா அப்படி இறக்கி விடுறதுக்குள்ள அந்த மாதிரி ஒரு ஆய்வில் போனோம். பின்னாடி அவரும் தனித்தனியாக போனதுனால அவர் வெளியில் போயிட்டதுனால பண்ணலை. இப்போ முன்னாடி பண்ணிக்கிட்டு அதனால் அந்த ஆய்வு அந்த விருப்பம் இருக்கணும். அது எப்படின்னா கஷ்டப்பட்டு உள்ளே போகணுங்கிற அவசியம் இல்லைங்க. இந்த ஜோதிடத்தை பொறுத்தவரையிலும் ரொம்ப சிரமம் பண்ணி மனப்பாடம் பண்ணி கற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டு போகணுங்கிறதில்ல. கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கணும். பொதுவில் 9 கிரகமா, 9 கிரகத்தையும் நண்பராக்கிங்க. எந்த கிரகமே கெட்டதில்லை, எந்த கிரகமும் நல்லதும் கிடையாது. எல்லா கிரகத்துக்கும் 4 பாவம் பாதிப்பு உண்டு. எல்லா கட்டத்துக்கும் 4 பாவம் பாதிப்பு உண்டு. இருக்குதுங்களா இல்லையா? இல்லை எல்லாத்துக்குமே குரு நல்லவர்னா எல்லாத்துக்குமே நல்லவரா? இப்போ எடுத்துங்க, மிதுனத்துக்கும் கன்னிக்கும் குரு 3 வகையான தோசை கொடுக்குறாரா இல்லையா? அப்போ அவரும் கெட்டவர் தானே. அது மாதிரி எல்லா கிரகத்தையும் எளிமையாக கொண்டு போங்க. இன்னும் ஒரு சமாச்சாரம், ஒரே ஒரு 2 நிமிஷங்க. இதை விட ஒரு ஈஸியான வழி இப்போ நீங்களே சொல்கிற மாதிரி தெரியுதுங்களா? இல்லை மேலே ஏதாவது போடணுங்களா? இது என்னன்னு தெரியுதுங்களா? முன்ன என்ன சமாச்சாரம்? ரைட் இல்லை அதை சொல்லுங்க. அப்புறம் 1 5 9 4 7 10 3 8 12 3 6 8 12 2 11 எழுதியிருக்கிறேன். இது மட்டும்தான் போட்டிருக்கிறேன். மொத்தம் ஜாதகத்தில் எத்தனை கட்டம்? ஜாதகத்தில் மொத்த கட்டங்கள் 12 இல்லை, 12 கட்டம் இருக்குல்ல. இப்போ இதை வச்சு என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்குறாங்கல்ல, ரொம்ப சில பேர் வில்லங்கமாக கேள்வி கேட்டுருப்பாங்க. என் நோட்டை எடுத்து பார்த்தீங்களா தெரியும். அந்த நோட்டில் இது போட்டுருவேன். போட்டு அவங்ககிட்ட திருப்பி போட்டு பாருன்றோம் ஜாதகத்தை. உங்கள் ஜாதகம் நீ பார்த்துக்கியாம்பேன். 1னா ஜாதகம், 5 தாத்தா உறவு முறை மட்டும் வச்சுங்க, அதெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். மற்றதெல்லாம் 1 ஜாதகம், 5 தாத்தா, 9 அப்பா, 4 7 10 மாமியார். நான் தான் உறவு முறை ஜாதகத்தில் உறவு வச்சுக்கினேன். 2 11 பணம். இது எல்லாத்துக்கும் வேணுமா? மொத்தத்தில் இந்த 2 11 பணம் இந்த 9 கட்டத்துக்கு தேவைப்படுதா? இப்போ லக்னம் ஒரு சில பேர் கேட்பாங்களே, மாமன் என் கூட இருப்பானா இல்லை கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி வீட்டுக்கு போயிடுவானா, எந்த பக்கம் இருப்பான் சொல்லலாம். லக்னாதிபதினு ஒரு ஆள் இருப்பாப்புல, இவர் இங்கே இருக்காரா இங்கே இருக்காரா இங்கே இருக்காரா இங்கே இருக்காருன்னு பார்த்துக்கலாமல்ல. இங்கே இருந்தால் யாரு கூட இருப்பான்? அப்பா அம்மா வழியில். இங்கே இருந்தா மாமியார் வழி. அதே இதில் இருந்தால் 2 பக்கம் ஒரு மனம் தனிச்சிருப்பான். இது ஈஸியாக கஷ்டமாக இருக்குதா? 12 கட்டம்
9 கிரகம் சும்மா சிம்பிளா ஒரு ஈஸியான வழி தான். நான் 100% வேணும்னா இதுக்குள்ள நீங்க போற அந்த இது அதுக்கு மேலே போனால் சாரத்துக்கெல்லாம் போகணும். இது ஒரு 50% பலன் இதில் கிடைச்சிரும். 50% இதில் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே தான் நீங்கள் உள்ளே போகணும். எதுக்கு? கிரகம் அந்த கொடுத்த சாரம் கொடுத்தவர் எங்கே உட்காந்துருக்கு என்ன சமாச்சாரம்னு. இப்போ இவனுடைய கண்டிஷனை தொழில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கங்க. தொழில் ஒன்று செய்கிறாங்க. அந்த தொழிலில் இவனுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு கேட்குறாங்க. யார் இப்போ இந்த கட்டை வச்சுங்க இதை பார்க்க வேணா அது கட்டை இல்லை. இதில் இது 1, இது 10ஆம் இடம் தொழில். இந்த கிரகம் இங்கே எங்கேயாவது ஒரு பக்கம் உட்காந்துருக்கும்ல, ஏதோ ஒரு கட்டத்தில் இங்கே ஒரு 5ல் உட்காந்துருக்குது. அப்போ இவருக்கு யார் தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? தாத்தா. அப்போ வழி உறவு தாத்தாவால் கண்டிப்பாக உண்டு. இல்லை ஒரு 7ஆம் இடத்துல உட்காந்துருக்குது, யார் பண்ணுவாங்க? இது ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்குதா? ஜோசியமே தெரியாதவங்க இது போட்டு பாரு, நடக்குதா இல்லையா ஜெயிக்குதா இல்லையான்னு பாருங்க. ஜோசியமே தெரிய வேண்டாம் உங்களுக்கு. அயங்க அதுதாங்க பிரச்சனையே. இப்ப இது 2 இதுங்க, இது அப்பா வழி, இது அம்மா, அதாவது கல்யாணம் பண்ணா பொண்டாட்டி வழி. இது என்ன இந்த 2 வழி இல்ல, இது தனிச்சு நிக்கிற வழி, எங்கேயுமே சேர மாட்டான். இந்த 10 கூட இந்த 3, 6, 8 பண்ணல இருந்தா அவனா கஷ்டப்பட்டு அவனா தான் சேரணும். புரியுதுங்களா இல்லையா? இல்ல வேற ஏதாவது சந்தேகம் இருக்கு அதுல? நான் ரொம்ப சிம்பிள், கஷ்டமே வேண்டாம், கஷ்டமே வேண்டாங்க. ரொம்ப இது மட்டும் இல்லை, இது மாதிரி இன்னும் பல வகை உள்ள இருக்குது. நம்ம தான் மாதம் வேணும் ஒன்று பேசலாம், ஏதாவது ஒன்று பேசுனா இது மாதிரி சிம்பிளாக. ஏன்னா இப்போ எனக்கு சப்போர்ட்டுக்கு மாமா இருக்கானா, அவன் படிக்கல இன்னும், ஆனால் கொஞ்சம் ஆர்வம். இப்போ தான் வேலைக்கு திங்கக்கிழமை போயிட்டாங்க, வர திங்கக்கிழமை வேலைக்கு. இனிமேல் தான் கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு ஆள் கம்மி. எதுக்குன்னா சும்மா உட்காந்துருக்கோம்ல, அது அவ்வளோ ஆர்வம். அதில் கற்றுக்கணும்னு சொன்னது எங்கள் அப்பா. ஆனால் அதை கற்றுக்கணுங்கிற கண்டிஷன் வந்துட்டு எளிமையாக நம்மளால் முடிஞ்சது ஏதாவது செய்யணும். இப்போ கஷ்டப்பட்டு இப்போ திதி சூனியம் கரணம் திதி எல்லாம் அம்மாலாம் நடத்துனாங்க எல்லாருமே, அதெல்லாம் நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்மளது எப்படி தெரியுமா? ஒன்றுமே தெரியலைங்க, எனக்கு ஜோசியமே தெரியாதுன்னு சொன்னால் கூட இதை வச்சு அவங்க பார்க்கலாம். 50 to 70% இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு மேலே தீர்க்கமாக வேணும்னா தான் நீங்கள் போகணும். இப்போ ஒவ்வொன்றுக்கு நம்மளது எப்போன்னு கேட்குறாங்களே. இப்போ ஒரு ஜாதகத்தில் இன்றைக்கி பிரச்சனை என்ன? இப்போ கூட கடனை பற்றி காலையில் பேசுனாங்க. 6ஆம் இடம் ஒரு கடன் 6 பிரச்சனை ஆகி போச்சு, ஏகப்பட்ட கடன் வாங்கிட்டாங்க. அந்த கடை எப்போ தீரும் கேட்பாங்க. நிறையா ஜோசியம் பார்க்கும்போது கேட்குறாங்கல்ல. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தாங்க, நான் ஒன்றும் புதுசாக சொல்ல. கடை வாங்கிட்டாங்க ஃபுல்லாக, வந்து கேட்குறவங்க என்ன கடை எப்போ தீரும்? 6 பிரச்சனைக்கு வேணும், அதுக்கு 6, 8, 12 தானே பிரச்சனை. எப்போ 6, 8, 12 திசா புத்தி, அந்த 6க்கு 6, 8, 12 திசா புத்தி நடக்குதோ அப்போ இங்கே கடன் அடைப்படும். ஐயா 6ஆம் இடம் கடை, 6ஆம் இடம் கடை. லக்னத்துக்கு 6 கடனா, கடன் அந்த டைமில் ஃபுல்லாக வாங்கிட்டாரு. வந்து கேட்குறவங்க என்ன கேட்பாங்க? எப்போ என் கடை அடைப்படுன்னு கேட்குறாங்களா? அந்த 6க்கு 6, 8, 12 எது? அப்படியே கணக்கு போட்டு பாருங்க. ஐயா இது விதிச்சகம், இது 6, இதுக்கு 6, இது எது 11, 8 லக்கணம், 6, 8, 12ங்கிறது 3. அதாவது எப்படின்னா இதுக்கு பிரச்சனை குடிக்கணும். அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 11, 1, 2, 3, 6, 8, 12ங்கிறது அந்த லக்கணம். நாம் எப்படி 3, 6, 8, 12 பிரச்சனைங்கிறோமோ அந்த பிரச்சனைக்காக இடத்துக்கு 3, 6, 8, 12 எப்போ நடக்குதோ 3 விட்டுருங்க. 3 பெரிய சமாச்சாரம் இல்லைங்க. நான் இதில் வச்சிருக்கிறது ஒரு சின்ன மிஸ்டேக் வச்சு இது வச்சிருக்கிறேங்க. இந்த 3ங்கிறது பெரிய சமாச்சாரம். இப்போ நம்ம வழியில் போகிறோம், ஒரு பெரிய மரம் ஒன்று, பெரிய மரம் இல்லை, ஒரு சின்ன குச்சி கிடக்குது, வண்டி நிறுத்தி நம்மளே எடுத்து போட்டுடலாமா? இது பெருசாக எடுத்துக்க தேவையில்லை இதை. ஆனால் அந்த 6ங்கிறது ஒரு மரம் முடிஞ்சு போச்சு, அதை நம்மளால் நகர்த்த முடியுமா? கஷ்டப்பட்டு ஆளுங்க 4 பேர்த்து கூப்பிடணும், ஒரு 10 பேர்த்து ஆள் கொடுத்தா இது பண்ணி இதையும் ஜெயிச்சிடலாம். ஆனால் அந்த 8ஆம் இடம் வேலை செஞ்சுன்னா கம்மி திரும்பி வந்துடலாம், அது வாய்ப்பு கம்மி. இந்த 12ங்கன்னா பாக்கெட்டில் பணம் இருக்கக்கூடாது, பையில் பணம் போகணும். அது மாதிரி இருந்தால் இது ஜெயிக்குது. எது? இந்த கட்டம். 3, 6, 8, 12 விளக்கம் கேட்டீங்களா, இதுக்கு விளக்கம் சொல்கிறேன். இப்போ இந்த அமைப்பில் போட்டோமா பலன் எப்படி இருக்கும்? ரொம்ப ஈஸி. இது மட்டும் இல்லை, இதே மாதிரி இந்த சாரம் போட சொன்னாங்களே உங்களுக்கு, நீங்கள் ஒரு டைம் போட்டு பாருங்கள். அந்த சந்திரனா, அந்த சந்திரனுடைய நேரத்தில் எந்த கிரகமெல்லாம் சந்திரன் சாரம் கொடுக்கலன்னு அர்த்தமா? அதே மாதிரி மற்ற கிரகங்களுக்கு இல்லைன்னா அந்த கிரகம் எந்த வீட்டுக்கு அதிபதியோ அதை தேடி தான் அந்த ஜாதகன் ஓடிக்கிட்டே இருப்பார்.
புரியல. இல்லை அது சாரை சொல்கிறீங்களே. இல்லை இப்போ இந்த கட்டம் இப்போ இல்லைங்க, டைம் இல்லைன்னா ஒரு ஜாதகத்தையே போட்டு இது பண்ணிடலாம். ஜாதகம் இல்லைன்னா இருந்துன்னா அதையே உனக்கு ஜாதகமாக நீங்கள் போட்டு உங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் நீங்கள் என்ன தேடிக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சது என்ன கிடைக்கலைங்கிறத ஈஸியாக கொண்டாந்துடலாம். இதே மெத்தேட் மாதிரி தான் இதுவும். இது எவ்வளோ ஈஸியோ அது எவ்வளோ. அந்த சாரை நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியுமில்ல. 9 கிரகத்துக்கு கொடுத்த சாரை எத்தனைன்னு, எது கொடுக்கலையே கொடுக்காத தான் தேடிக்கிட்டு இருக்கணும். இதே மாதிரி தான் ஒவ்வொன்றும். சரி, ரொம்ப டைம் ஆகுதுங்களாட்டு இருக்குது, நம்ம பின்னாடி பேசுவோம். இதே மாதிரி நிறைய கருத்து, கொஞ்சம் இல்லை ஏகப்பட்டது இருக்குது. திருமண வயதும் சமாச்சாரம் தொழிலும் அந்த வயசு ஒவ்வொன்றும் ஜாதகத்துக்கு கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கே பண்ணலாம். இன்னொன்று, இப்போ ஜாதகம் பார்க்குறீங்க, நான் தான் ஈஸியாக சொல்கிறதுக்கான வழி தான் சொல்கிறேன். லக்கணம் மேசம், இப்போ ஒரு ராசி கன்னியில் உட்காந்துருக்குது. லக்கணம் மேசம், ராசி கன்னி, வேறெல்லாம் விட்டுருங்க, கிரகமே வேண்டாம். இந்த ஜாதகத்தை பார்த்து ஏதாவது சொல்லுவீங்களா? அதில் ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா? வாழ்க்கையில் முன்பகுதி பல கஷ்டங்களை அனுபவிச்சு அந்த ஜாதகம் ஜெயிக்கும். முன்பகுதி எங்கள் விதியும் மதியுமே 6-8 சஸ்திராகத்தில் உட்காந்துக்கிட்டுச்சா, அவங்க ஜெயிக்கிறதே இவனுக்கு வந்து விதியும் சரி அவன் மதி ரெண்டுமே அவனுக்கே வேலை செய்யாது. பல போராட்டம். நீங்கள் எடுத்து ஜாதகம் நாளைக்கு பார்க்க வரீங்கள, அந்த ஜாதகத்தை விரித்ததும் ராசி 6-8 பாருங்கள். நட்பு ராசியாக இருந்தால் போராடி ஜெயிச்சுக்குவான். பகை ராசியாக இருந்தால் ரொம்ப போராட்டம் தான் ஜெயிக்க முடியும். அது எப்படின்னா அவன் வாங்கின சாரம் நல்லா இருந்தா, இல்லைன்னா ஜெயிக்கவே மாட்டான். பார்த்தா ஒன்றுமே இல்லை, உரைச்சிட்டு இருப்பான். ஜாதகத்தை வாங்கினதும் பார்க்கக்கூடிய பலன் இது. சரி, இது லக்கணம், இது 7ஆம் வீடு, இதுக்குள்ளே கிரகம் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இதுக்கு இந்த பக்கம் கிரகமே இல்லை. அதாவது இந்த இதில் ஒரு கிரகம் இருக்குது, மீதி பூரா இங்கே இருக்குது. இந்த ஜாதகத்தை வாங்கினது என்ன சொல்லலாம்? புரியுதுங்களா கேட்குறது? மேச லக்கணம், 7ஆம் வீடு துலாம், இடையில ஒரு ராகு ஒரு கேது, ஏதோ ஒரு கிரகம் மட்டும் இருக்குது. இங்கே மீதி கிரகமே இல்லை, கிரகம் பூரா இங்கே இருக்கு. அந்த ஜாதகத்தை வாங்கினது ஏதாவது சொல்லுவீங்களா? இல்லை எதுவுமே இல்லை திசாபதி இல்லைங்க. ஜாதகம் இது இது பாதி சரி பாதியா? வாழ்க்கையில் முன்பகுதி எல்லாத்துக்கும் போராடிக்கிட்டு இருப்போம், எதுவும் கிடைக்காது. பின்பகுதி எல்லாமே கிடைக்கும். கிடைக்கிறது பூரா பின்பகுதி எல்லாமே கிடைக்கும். பூரா எங்கே இருக்குது? பாதிக்கு மேலே உட்காந்துக்கிடுச்சு இல்லை? இருங்கிறங்க அதான். இப்போ இடையில ஏதோ ஒரு கிரகம் மட்டும் போடுங்க. மீதி பூரா கிரகம் இந்த பக்கம். இப்ப சும்மா இதெல்லாம் வாங்கினதை நீங்க சொல்லக்கூடிய ஒரு பதில் எது? வாங்குறீங்களா? நீங்க வாங்கி சொல்லி பாருங்க, இல்லை இருக்குதா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பயன்படுத்தி பாருங்க, அடுத்த மாசம் நீங்க சொல்லுங்க வேணா இதெல்லாம் சரியா இருக்குதா இல்லையா. இப்ப நான் சொன்ன சமாச்சாரம் பூரா சரியா தப்பான்னு பாருங்க. லக்கணம் 7ஆம் வீட்டு அதிபதி இந்த 6க்குள்ள உட்காந்து தான் முன்னாடி திருமணம், இல்லைன்னா பின்னாடி திருமணம். எப்போ நாங்கிறது அதெல்லாம் சும்மா ஒரு கேஸ் பண்ணி அந்த நல்ல அமைப்பு சாரம் வாங்கியிருந்தா கண்டிப்பா முன்னாடி திருமணம் நடந்துடும், இல்லைன்னா பின்னாடி தான் திருமணம். வேலை பின்னாடி கிடைக்குமா முன்னாடி கிடைக்குமா அதையும் பாருங்க. தொழில் உனக்கு எப்போ அமைங்கிறது, எதுக்கு முன்னாடி சூரியனுக்கு முன்னாடி சனி போறாரா பின்னாடி சனி போறாருன்னு பாருங்க. முன்னாடி அரசு வேலை வாங்கவே இல்லை, வாங்க மாட்டேன். இந்த 7ஆம் வீட்டு அதிபதி எங்க உட்காந்துருக்குன்னு பாருங்க. எதுல 7 குடைவன் இங்க உட்காந்துருக்கிற காலகட்டம். ஏதாவது என்னன்னா 1லிருந்து 6க்குள்ள உட்காந்துருந்தா திருமணம் முன்னாடி, தொழில் பின்னாடி. இப்போ சப்போஸ் இங்கே லக்கணம் 10க்கு மேலே வர கண்டிஷன் உட்காந்துன்னு வச்சுக்க, திருமணம் பண்ணாதான் உனக்கு தொழிலே அமையும். நீ வேணா பாருங்க, இதெல்லாம் சரியா தப்பான்னு பாருங்க. நான் தான் ஜோதிடம் ரொம்ப ஈஸி, நீ ஈஸியாக அதை புரிஞ்சுக்கிட்டா முழுக்க முழுக்க ஈஸி. கஷ்டமா பழகுன்னா ஜோதிடம் கஷ்டம்தான். நான் தான் சொல்ல வயதோட்டம் வச்சு பாரு, அவ்வளவு பதில் இன்னைக்கு என்ன நடக்கிற வரையிலும் சொல்லலாம். வயதோட்டம், கிரக சேர்க்கை, திசா புத்தி, அடுத்தது கோச்சாரம், ஒவ்வொரு கிரகம் வரும்போது அந்த கிரகம் என்ன கிரகம் சேருது, சிம்பிளாக ஒரு ஆய்வு நீங்களா உட்காந்து யோசிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் விடை உங்களுக்கே தெரியும். இதுக்கு நாம் கஷ்டப்பட்டு ரொம்ப உள்ள போக தேவையில்லை, ஈஸியான வழி. ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம். ஏற்கனவே தான் ஒரு கட்டம் கொடுத்துட்டார்ல, காலபுருஷ லக்கணம், அதை வச்சு இதே முழு பலன் நம்ம எடுக்கிறோம். அதை கூட காமன் பண்ணி எடுங்க. நன்றி, வணக்கம்.